இன்றைக்கி இந்த திராட்சை செடியையும் டபுள் கலர் ரோஸ் செடியையும் தான் நம்ம பாட்டுக்கு மாற்றி வைக்க போகிறோம். இது கிட்டத்தட்ட வாங்கி 3 வாரத்துக்கிட்ட ஆகப்போகுது. ஆனால் இன்னுமே வந்துட்டு மாற்றி வைக்கல. அதுக்காக ஏன்னா இவ்வளோ நாள் மண்ணே கிடைக்கல. அதனால் எடுத்துகிட்டு வரல. இப்போ தான் மண் எடுத்துகிட்டு வந்திருக்கதால இப்போ வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அதில் வந்துட்டு மண், அதுக்கப்புறம் வந்துட்டு மண்புழு உரம் 2யும் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பாட்டில் போட்டாச்சு. பாட்டில் போட்டுட்டு அந்த செடியை தூக்கி வச்சாச்சு. இந்த டபுள் கலர் ரோஸு ஒவ்வொரு பூவுமே வேறு வேறு மாதிரி பூக்குது. ஒயிட்டு வித்து பிங்க்கு ஷேடு தான். ஆனால் வந்துட்டு ஒவ்வொரு வேறு வேறு டிசைனில் பூக்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. இதை நான் ஃபஸ்ட்டு வாங்கும்போது எந்த கலரில் பூத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டில் காட்டுறேன். இதை உடையாமல் எப்படியாவது எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா கேக் மாதிரி 2 பாதியாக உடஞ்சி போச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டுக்குள்ளே வச்சேன். அந்த பிளாக் கலருக்கும் அந்த க்ரீன் கலர் செடிக்கும் வித் அந்த ஒயிட் வித் பிங்க்குக்கும் காம்பினேஷன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சரின்னு தேவையான அளவுக்கு மண்ணை போட்டு மூடியாச்சு. இப்போதைக்கு வேறு எந்த உரமும் கொடுக்க வேணாம். நம்ம எப்போவுமே செடியை வாங்கினோன்னே சில கிளைமேட்டுக்கு வந்து செட் ஆயிரும். உடனே பாட்டிங் பண்ணி வச்சாக்க சில கிளைமேட் வந்து செட் ஆகாது. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கிளைமேட்டுக்கு வந்து அது செட் ஆகுற வரைக்கும் அந்த கவரோடையே வச்சிடணும். 1 வீக் கழித்து வந்துட்டு ரீபாட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்துட்டு நம்மளோட கிளைமேட்டு, வாட்டரு எல்லாமே வந்துட்டு அந்த கவரில் இருக்கும்போதே வச்சு ஊற்றி செட் ஆகுதான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தொட்டிக்கு மாற்றி வச்சாக்க இன்னும் நல்லா வளரும். ஆனால் சில கிளைமேட்டுக்கு வாங்கிட்டு வந்தோடனே பாட்டிங் பண்ணாலும் அது நல்லா தான் வளர்ந்துரும். இதில் உள்ள எக்ஸ்ட்ரா அந்த பழுத்து போன இலை எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் உதிர்ந்து போன பூ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இதை நான் பாட்டில் மாற்றி வைக்கிறதுக்குள்ளவே 4, 5 பூ வந்து பறிச்சிட்டேன். நான் வாங்கும்போது இந்த கலர் இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் ஒவ்வொரு டைமும் வந்துட்டு வேறு வேறு மாதிரி அது கலர் வந்து மிங்கிள் ஆகி பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பூச்செடியாக இருந்துச்சு இது.